தமிழக உள்ளாட்சி தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என கோரி தமிழக பாரதிய ஜனதா நீதிமன்றம் நாடவுள்ளதாக அறிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ளாட்சி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் முடிவு பெற்று வேட்புமனு பரிசீலனையும் நடந்து முடிந்து வரும் 18ஆம் தேதி தேர்தல் நடக்கிறது. இந்நிலையில் அதிமுகவினரின் மனுக்கள் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக பாரதிய ஜனதா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் புகார் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழக தலைமை தேர்தல் கமிஷனர் ஐயரிடம் கடந்த சனிக்கிழமையன்று புகார் மனு அளித்தார். இந்நிலையில் கட்சியின் மாநில அலுவலகமான கமலாலயத்தில் வியாழனன்று செய்தியாளர்களை தமிழிசை சவுந்தரராஜன் சந்தித்தார். உள்ளாட்சி இடைத்தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்றவர் இதற்காக நீதிமன்றம் செல்லவிருப்பதாகவும் கூறினார். இவ்வளவு முறைகேடுகள் நடந்த பின்பும் தேர்தல் நியாயமாக நடக்குமா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. வாக்கெடுப்பு நடத்துவதற்கு முன்பாகவே தேர்தலின் ஆரம்பத்திலேயே இவ்வளவு பிரச்சனை என்றால், தேர்தல் நெருங்கும் பொழுது பிரச்சாரம் செய்வதற்கு வாக்குச்சாவடிக்குள் மக்களை சுதந்திரமாக அனுமதிப்பதிலிருந்து எல்லாவற்றிலும் பிரச்சனை வரும் என்று நாங்கள் எதிர்நோக்குகிறோம். அதனால் இப்பொழுதுள்ள பிரச்சனைகளை முன்னிறுத்தி இந்த இடைத்தேர்தலை ரத்து செய்ய வேண்டும், மறுதேர்தல் அறிவித்து கால அவகாசம் கொடுத்து தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இன்று வழக்காடு மன்றம் செல்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து மூத்த தலைவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார்கள் என தெரிவித்த தமிழிசை சவுந்தரராஜன் தங்கள் கட்சி சார்பில் 80க்கும் மேற்பட்டோர் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்.